வளர்முக நாடுகள் இருக்கக்கூடிய காவல்துறையை நிறைய பேர் கொண்டாடுவார்கள். அது அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் என்பது ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு நாட்டினுடைய காவல்துறை செய்யக்கூடிய சம்பவத்தினாலே சிலர் உயர்ந்திடக்கூடிய சோகமான விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கனடாவிலே குடியுரிமை பெற்றதுக்கு பிறகும் அங்கே வாழ முடியாது என்று சொல்லி நிறைய பேர் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் மக்களே, இந்த நாளிலும் இன்னொரு காணொலி மூலமாக சந்திக்கிறோம். இப்போது இந்த தளத்துக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்கள், அருகில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். காணொலி தொடர்பிலே கருத்துக்களை சொல்லுங்கள், முழுமையாக காணொலியை பாருங்கள், தேவைப்படக்கூடியவர்களுக்கு இந்த காணொலியை அனுப்பி வையுங்கள். விஷயத்துக்கு எல்லாம் குறிப்பாக ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய அந்த விடயத்தோடு தொடங்கலாம் என நினைக்கிறேன். குறிப்பாக இந்த குடியுரிமை கிடைத்ததுக்கு பிறகு நிறைய பேர் இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் குடியுரிமைக்காக காத்திருப்பார்கள். அந்த நாட்டில் வதிவிட உரிமை அல்லது சில சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக எல்லாவற்றால் சிக்கலிலிருந்து தப்பிக்கொண்டு அந்த நாட்டில் நிம்மதியாக வாழ்றதுக்காக நிறைய பேர் பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்வாங்க. அப்படி சேரக்கூடியாக்கள் குறிப்பிட்ட காலத்தில் சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காம போகும். ஆனால் பல பேர் தவங்கிடப்பார்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள், இந்த கனடா உள்ளிட்ட நாடுகள்லாம் இருக்கணும் அல்லது அங்கே போய் வாழ்ந்தால் ஓரளவுக்கு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்பது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அப்படி இருக்கிற இந்த அந்த நாட்டில் வதிகிற அந்த உரிமை எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு, குடியுரிமை கிடைச்சதுக்கு பிறகு நாட்டை விட்டு யாரும் வெளியேறுவாங்களா? யாரப்பா அப்படி மொக்கு வேலை பார்க்கறது? நாங்களாம் இவ்வளவு காலமாக இவ்வளவு விஷயத்துக்காக தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், நமக்கு கிடைக்கல, கிடைச்சவர்கள் அதை சரியாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சா அது ஒன்றுமே செய்ய முடியாது. குறிப்பாக அண்மைய நாட்களில் சில புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிற தகவல்களுடைய அடிப்படையில் நிறைய பேர் குறிப்பாக கனடாவிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குடியுரிமை கிடைத்திருக்கக்கூடியவர்கள் பலர் விசிட்டர் விசாவில் போகிறார்கள், பலர் ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறார்கள், இன்னும் தொழில்முறை ரீதியான விஷயங்களுக்கு கூட பல பேர் பல முயற்சிகளில் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள அங்க இருந்து நிறைய பேர் வெளியேறுகிறார்கள். ஏன் இந்த வெளியேற்றம் தொடர்ந்து நடக்கிறது என்பதையும் இந்த ஆய்வு சொல்லி இருக்கிறது. அங்க இருந்து குடியுரிமை கிடைச்சதுக்கு பிறகும் அங்க வாழாம வெளியேறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அமைப்பினுடைய ஆய்வு முடிவுகள் தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறது. பட்டியலினுடைய அடிப்படையில் 2017ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு கிடைப்பெற்றக்கூடிய காலத்தில் கனடாவில் இருந்து வெளியேறி இன்னும் ஒரு 3ஆம் நாட்டில் வசிப்பதற்கான அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர்கள், அது அப்படியே போயிடக்கூடிய ஆக்களுடைய எண்ணிக்கை 31% அதிகரிச்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னடா 31% அதிகரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டில் வாழ்றதுக்கான பிரச்சனை, பொருளாதாரம், சமாளிக்க முடியாத சிக்கல், வீட்டு பிரச்சனை, அப்படி நிறைய பட்டியல் எல்லாம் போட்டு இந்த காரணங்களால நாங்கள் வெளியேறி போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அவர்கள் அதை விட சில முக்கியமான நாடுகள் போய் அங்கே வசிப்பதற்காக ஏற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல பிரித்தானியா இருக்காங்க, கனடா விட்டு பிரித்தானியாவுக்கு வந்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இன்னும் சில நாடுகளுக்கு அவை போய் வசித்துக் கொண்டிருக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அவர்களால் அதை சமாளிக்க முடியல. அது அவர்கள் பக்கம் பிரச்சனையாக இருந்தால் மறுபக்கமாக இந்த காவல்துறை சம்பந்தமாக எல்லாம் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். காவல்துறை நண்பன் அப்படின்ற விடயமெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட இங்கே இத்தனை இடத்துல அப்படி நடக்குது அப்படி என்பதை தேடித்தான் பார்க்கணும். அது ஒரு பக்கம் வச்சுட்டு குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அல்லது சில காணொலிகள் சமூக வலைத்தளத்தில் பார்க்கிற போது இவ்வளவு மனிதநேயம் மிக்கவர்களாக காவல்துறை இருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் சில காணொலி பார்க்கக்கூடிய ஒரு நாட்டில் வீதியில் ஒரு மாற்றுத்திறனாளி வியாபாரம் செய்து கொண்டிருக்காரு. அவர் வீதியின் கோட்டுக்குள்ளே இருக்கார். இதே வேறு நாட்டில் நடந்திருந்தால் அடித்து பிடிச்சி அவரை தூக்கி கொண்டு போய் நீதிமன்றத்திலேயோ ஏதோ நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் அப்படி செய்யலை. அவர் தாங்களே அந்த பொருட்கள்லாம் தூக்கி கரையாக வச்சு இது பாதை, நீங்கள் இதில் வச்சுருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் கிடையாது ஆக வச்சுட்டு அவருக்கு ஒரு சாப்பாடும் தேத்தனையும் வாங்கி கொடுத்துட்டு போய் கொண்டிருக்கணும். அது பார்க்குற போது ரொம்ப அருமையாக இருந்தது. இப்படியெல்லாம் மனிதர்கள் இப்படி தான் இருக்கணும். அப்படி செய்தால் அவர்களை என்றைக்குமே கைகூப்புறதோ இல்லை அவர்களுக்கு மரியாதை கொடுத்து எல்லாருமே பழகுவாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் நடந்து கொள்கிற முறையை பொறுத்து தான் நம்மளை மதிக்கிறதா இல்லையான்றது நிறைய பேர் தீர்மானிச்சு கொள்வாங்க. அப்படி இருக்கக்குள்ள சில இறுக்கமான சட்டங்கள் இருக்கிறது. காவல்துறை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்யணும்னு சொன்னால், ஒருத்தர் ஒரு மதுபான சாலையில் திருடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சந்தேகம் அது அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போ அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு அங்கே குறிப்பாக இந்த வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளில் ஏதாவது பிரச்சனைனா அடித்தா உடனே காவல்துறை வரும். அப்படி இருக்கக்குள்ள காவல்துறை ஒரு சந்தேக நபரை அவரை பிடிப்பதற்கு முயற்சிக்கிற போது அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாகனம் ஒன்று எடுத்து தப்பிச் செல்கிறார். இந்த காணொலியெல்லாம் சமூக வலைத்தளத்தில் தாறுமாறாக ஓடிட்டு இருக்கு. இப்போ நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய 2-3 நாளாக இந்த காணொலி தான் எல்லா இடத்தையும் ஓடிட்டு இருக்கு. அவர் ஓடுகிறார், அதுக்கு பிறகு அவரை காவல்துறை கலைக்கக்கூடிய அந்த காணொலிகள் தொடர்ந்து ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்டிருந்தது. அதையோட சேர்த்து அந்த காணொலி ஒரு படம் பார்க்குற மாதிரி உணர்வை தந்திருக்கு. நிறைய பேர் பார்க்கலன்னு
என்னன்னு சொன்னா சமூக வலைதள பக்கம் தட்டி பாருங்க. இந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள வந்து அந்த நபரை துரைத்து செல்கிற போது இந்த காவல்துறை அவரை கலைச்சு கொண்டு போகுது. அப்படி போய்க்க நடந்திருக்கக்கூடிய விபத்து சம்பவத்தினால வந்து உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னடா கலைச்சு கொண்டு போய்க்கல உயிரிழப்பு எப்படி சாத்தியம்னு சொன்னா, அவரை இவ கலைச்சு கொண்டு போய்க்கல நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களால இந்த இழப்புகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. வேற எங்கேயும் இல்ல. இது வந்து கனடாவுல தான் நடந்திருக்குது. போன திங்கட்கிழமை இரவு 8 மணி என்று சொல்லி ஒரு நேரத்த சொல்லி, அந்த நேரத்துக்கு அண்மித்திருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில வந்து மதுபான சாலை ஒன்றில் வந்து திருட முயற்சி செய்தார் அல்லது அது சந்தேகத்தினுடைய அடிப்படையில் வந்து அவரை கைது செய்வதற்கு காவல்துறை முயற்சி செய்திருக்கிறது. ஆனால் வந்து அவர் அதில் தப்பி செல்றதுக்காக ஒரு வாகனம் ஒன்று எடுத்துக்கொண்டு வளமையாக பயணிக்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் இப்போ இந்த பாதையால் வாகனம் வரலாம்னா அந்த வர்ற விதத்தில் வந்து அந்த அந்த பாதையால் போகிறதுக்கு அவர் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தி தப்பி செல்ல முயற்சிக்கக்கூடிய வழியில் வந்து தொடர்ந்து காவல்துறை துரத்தி கொண்டு போயினோம். அவையும் வந்து தவறான ஒரு வழியில போயினோம். ஒருத்தர் குற்றம் செய்கிறார் அல்லது பிழை செய்கிறார்னு சொன்னா, அந்த பிழை செய்திருக்கக்கூடியவரை பிடிக்க போகக்கூடிய இவர்களும் வந்து பிழையான ஒரு வழித்தடத்தை பின்பற்றுகிறார்கள் அப்படின்ற விடயம் இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முரட்டுத்தனமாக இந்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் நடந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இப்போதைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்க்கல எதிர்வலமா வாகனத்தை செலுத்தி கொண்டு போய்க்கல வந்து நிறைய வாகனங்களோட முட்டுப்படுறதுக்கான சாத்தியம் இருக்கு. சொன்னா ஒருத்தர் ஓடுறாருன்னு சொன்னா ஓடக்கூடியவர் வந்து மெதுவா நீங்க வந்து என்ன பிடிங்க அப்படின்ற மாதிரி ஓட மாட்டார் தானே, வேகமாக தானே ஓடுவார். அப்படி அவர் வேகமாக ஓடுகிற போது அதுக்கு ஈடு கொடுத்து அவரை பிடிக்கணும்னு சொன்னால் இவை வந்து அந்த உத்வேகத்தோடு கலைப்பினா அப்படி கலைக்க வந்து காவல்துறை பயணித்திருக்கக்கூடிய வாகனத்தினுடைய மோதி வேறொரு வாகனத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வாகனத்தில் வந்து இவன் வாகனம் மோதி இருக்கு. அதனால வந்து ஒரு 60 வயதான ஒருவர், 55 வயதான இன்னும் ஒருவர், ஒரு கைக்குழந்தை, இந்த 3 மரணங்கள் சம்பவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த காவல்துறையினுடைய வாகனம் பயணிக்கிற போது அதனால மோதப்பட்டு அந்த வாகனத்தின் மீது அது பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால வந்து சம்பவ இடத்திலே அவர்கள் பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அந்த சந்தேக நபரை துரத்தி கொண்டு போயினோம். அவர் கூட விபத்தில் பலியாகி இருக்கிறார் என்ற விஷயத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருக்கிறது. இப்போ பார்க்க போனால் சட்டத்தினுடைய அடிப்படையில் இப்படி துரத்தலாமா, துரத்தி பிடிக்க முடியுமா, அல்லது துரத்தி பிடிக்கிறதுக்கான என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து சட்டங்களில் ஒரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். குறிப்பாக ஒரு சந்தேக நபர் பயணிக்கக்கூடிய வாகனம் ஒன்றை போலீசாரை துரத்துவதற்கு முதல் வந்து அந்த வாகனத்தை துரத்துறதால வந்து பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி 1க்கு 2 முறை அவர் யோசிக்கணும். அப்படி பாதிப்பு ஏதாவது ஏற்படும் சொன்னால் அவர்கள் அந்த வாகனத்தை, காவல்துறை வந்து அந்த வாகனத்தை துரத்தவே கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லி இருக்குது. ஆனால் வளமையாக பயணிக்கிற திசையை விட எதிர் திசையில் அந்த வாகனம் பயணிச்சிருக்குது. அதை பற்றி யோசிக்கல. அந்த எதிர் திசையில் அவர்களை அந்த பயணிக்கக்கூடிய அந்த சந்தேக நபரை வந்து இந்த காவல்துறை கலைச்சிருக்குது. அப்போ இது எந்த ஒரு பாரதூரமான விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு கேள்வி எழுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் பெரிய கொலை ஒன்றை செய்துட்டு போகல. ஒரு மதுபான சாலையில் மதுபானத்தை திருடினார் அப்படி என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது கூட விசாரணைகளுடைய அடிப்படையிலும் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆவணங்களுடைய அடிப்படையில் தான் உறுதி செய்யப்படும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளை இப்படி கலைக்கணுமா அப்படின்ற கேள்விதான் நிறைய பேர் மத்தியில் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா எல்லாரும் வாழக்கூடிய தேசம் என்று பயணித்துக் கொண்டிருக்கிற போது, மறுபக்கம் மனிதாபிமானம் எந்த அளவில் இருக்கிறது அப்படின்ற கேள்விகளும் எழுப்பப்பட வேண்டிய தேவை ஒன்று இப்போதைக்கு எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு விஷயம் தான், இப்போ 2-3 நாட்களாக அதிகமாக இந்த விடயம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. கனடாவில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் விசா படிப்பதற்காக போயிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக ஏற்கனவே பல இடங்களில் பகிரப்பட்டிருந்தாலும் கூட இந்த விஷயத்தையும் சேர்த்து ஞாபகப்படுத்தி விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து கனடாவில் வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசா மூலமாக போய் அங்கே படித்து அதுக்கு பிறகு அந்த நாட்டில் வசிப்பதற்கான பல்வேறுபட்ட வழிகளை உருவாக்குகிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி உருவாக்கக்கூடிய வழியில் இந்த கோவிட் வந்தது தானே, கோவிட் வரைகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய வேலை பற்றாக்குறை, வேலையாட்களுக்கான பற்றாக்குறை என்பது பெருசாக வந்துச்சு. இது அப்போ என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, இந்த பல்கலைக்கழகங்களில் படிக்க வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் விசா மூலமாக அப்படி வந்த ஆட்களை அவர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் உள்ளுக்கு வரைக்குள்ள வந்து சொல்லிவிடும், ஒரு மாசத்துலயோ ஒரு வாரத்தில் வந்து இவ்வளவு நாள் வேலை செய்யலாம், எத்தனை மணித்தியாலம் வேலை செய்யலாம் அப்படின்ற எல்லைகள் அல்லது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அப்போ அப்படி விதிக்கப்பட்டவர்கள் உள்ளெடுக்கப்படக்கூடிய வேளையில் இந்த கோவிட் காரணமாக அந்த நேரம் என்றது தளர்த்தப்பட்டுச்சு. நீங்கள் இவ்வளோ நேரம் வேலை செய்யலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்டூடெண்ட் விசா மூலமாக போகிறவர்களுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் சொன்னால் தங்களோட படிப்பு செலவை தாங்களே பார்த்து படிச்சு கொள்ளணும்னு சொல்லி. ஆனால் நம்மளோட பிள்ளைங்க என்ன செய்தாங்க, அதை பயன்படுத்தி கொண்டு இந்த கோவிடையும் இதையும் பயன்படுத்தி கொண்டு நிறைய உழைச்சு வீட்டுக்கு அனுப்புறது அப்படியான விஷயம். அது சொல்லாட்டியும் இதுதான் நடந்து கொண்டிருக்கு நிறைய இடத்துல. அப்படி நடக்கக்குள்ள வந்து அந்த விடயங்களில் கூடிய கவனம் செலுத்துறதால வந்து பல்கலைக்கழகங்களில் அவர்களுடைய கல்வி நடவடிக்கை பாதிக்கப்படுவது. அது மாத்திரமல்ல, பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள் இப்படி செய்திச்சுன்னு சொன்னால் அவன் கல்வி திராதரம், அதை விட அவங்க படிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி திராதரம் கூட பாதிக்கப்படும் அப்படின்ற சில தீர்மானங்களால வந்து இப்ப மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று அங்கே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கனடாவினுடைய புலம்பெயர்தல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மார்க் மில்லர் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். இப்படியானாக்களை
ஸ்டூடெண்ட் விசா மூலம் வந்துடக்கூடியவர்களை வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு மாத்திரம் தான் உள்ள விட்டுருக்கோம். அவை வந்து இங்கே உழைச்சு தொழில் செஞ்சு பணம் சம்பாதிப்பதற்காக அவர்கள் நாங்கள் உள்ள விடையில. ஆகவே மிக முக்கியமான கட்டுப்பாடு கொண்டு வரப்படுகிறது. தங்களுடைய படிப்புக்கான பணத் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு கிழமையில 20 மணித்தியாலம் வேலை செய்யலாம் அப்படின்ற கட்டுப்பாடு இந்த கோவிடுக்கு முதல் இருந்திருக்கக்கூடிய மாதிரி மீள அது அமுல்படுத்தப்படுகிறது. இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சுதானே, இப்போ நாங்கள் மே மாதம் 2ஆம் தேதியில் இருக்கிறோம். அப்படி இருக்கக்குள்ள ஏப்ரல் மாதம் முடியக்கூடிய அந்த வேலையோட நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்யலாம், என்ன வேலையும் செய்யலாம் என்ற கட்டுப்பாடு அப்படி இல்லாம முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டு நீங்க கிழமையில வந்து 20 மணித்தியாலம் மாத்திரம் தான் வேலை செய்யலாம். இதுக்கு மேல வேலை செய்யவே முடியாது. சட்டப்படி இந்த விஷயத்தை வந்து நாங்க அமுல்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி கனடா அரசு சொல்லி இருக்கிறது. மறுபக்கமா பார்த்தா இது கொஞ்சம் எதிர்ப்புகள் வெளிப்பட்டிருக்கு. என்னடா 20 மணித்தியாலம் வேலை செஞ்சு என்ன காசு வரும், நான் பல்கலைக்கழகத்துக்கு கட்டுறதுக்கு இவ்வளவு தேவை, செலவு இருக்கு, அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லி கட்டிச்சினமா இல்லையா வேற பிரச்சனை. ஆனா மறுபக்கமாக பார்த்தால் தொழில் செய்து உழைப்பதற்கான வாய்ப்புகள் இது கொஞ்சம் இருக்கிறது. அதனால வந்து அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரதுக்கான சில முயற்சிகள் எடுத்திருக்கார்கள். அந்த முயற்சி ஓரளவுக்கு வெற்றி அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ கொஞ்ச நாள் நீங்க பொறுங்க. இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு வாரத்தில் 20 மணித்தியாலம் மாத்திரம் தான் நீங்கள் வேலை செய்யலாம். அதுக்கு பிறகு போக 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 உங்களுக்கான சில தளர்வுகளை நாங்கள் மேற்கொள்ளலாமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மே மாதம் நடக்குது, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதம் வரை நீங்கள் தாக்காட்டிங்கன்னு சொன்னால் செப்டம்பரில் இருந்து உங்களுக்காக அந்த காலையில் அந்த மணித்தியாலங்களை வந்து 20ல் இருந்து 24ஆம் மாத்திரத்தில் வந்து நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. என்ன இருந்தாலும் கூட நேரகாலம் பார்க்காம வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது பணத்தை உழைப்பதற்கு நோக்கமாக போயிடக்கூடிய நிறைய பேருக்கு இது பெரிய அடியை கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் என்னதான் சட்டத்தை போடுங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்றவர்கள் வந்து இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது. மறுபக்கமாக இந்த விஷயம் பேசப்படுகிறது. இந்த கற்றல் நடவடிக்கைகள் அல்லது இதுக்காக போயிடக்கூடியவர்களிடத்தை வந்து இவ்வாறான ஒரு மாறுதல்கள் இப்போதைக்கு சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமாக கவனம் செலுத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. முழுமையாக காணொலி பார்த்துக்கூடியவர்களுக்கு நன்றி. இந்த காணொலி தொடர்புடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு செய்யுங்கள். காணொலி தேவைப்படக்கூடியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காம இது போன்ற சுவாரஸ்யமான காணொலிகள் தேவைன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.